அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல் அஷரத்துல் முபஷரூன் பில் ஜன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் 10 பேர். அதில் முதன்மையானவரும் சிறந்தவரும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய இயற்பெயர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன் அப்துல் கஅபா என்றிருந்தது. இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் என்று இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. உஸ்மான் என்பது இவருடைய தந்தையின் பெயர். இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் இவருக்கு பல புனை பெயர்களும் இடப்பட்டது. சித்தீக், உண்மைப்படுத்தியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்தை எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் உண்மைப்படுத்தினார். அதீக், இவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த அதீகுல்லாஹி மினன் நார், அபூபக்கரே, அல்லாஹ்வின் மூலம் நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை செய்யப்பட்டவர் என்று இவருக்கு சொல்லப்பட்டது. அபூ பக்ர், அதாவது முதலாவது இஸ்லாத்துக்கு வந்த ஆண் என்பதனால், இஸ்லாத்துக்கு வருவதில் முந்திக் கொண்டவர் என்பதனால், நேர காலத்துடனே இஸ்லாத்துக்கு வந்தவர் என்பதனால் அபூ பக்கர் என்ற பெயரும் இவருக்கு சூட்டப்பட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஒரு பணக்கார மனிதராக வாழ்ந்து வந்தவர். அதிகமான சொத்துக்கள் இருந்தது. பிடவை வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். அல்லாஹு தஆலா இயற்கையிலே இவருக்கு பல நற்குணங்களை கொடுத்திருந்தார். இரக்கமானவர், மனிதர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவர், எந்த கட்டத்திலேயும் பெருமை அடித்தது கிடையாது. அது இஸ்லாத்திலாக இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னதாக இருக்கலாம். யாராவது இவரை பெருமையாக கூறினாலும் இவருடைய பணிவுத்தன்மை உயர்ந்துவிடும். அந்த நேரத்தில் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை, அல்லாஹும்ம இன்னி அஅலமு மின்னி பினஃப்ஸி, அல்லாஹ், என்னை விடவும் என்னை பற்றி நீ நன்கறிந்தவன் என்று கூறிக்கொள்ளுவார். நல்ல விடயங்களில் எப்போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்தக்கூடியவராக இருந்தார். இஸ்லாத்துக்கு முன்னாலுள்ள காலங்களிலும் தீய விடயங்களில் அவருக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்கவில்லை. அவர் வாழ்க்கையிலேயே மது அருந்தக்கூடியவராக இருந்தவில்லை. ஆரம்பத்திலிருந்தே சிலை வணக்கத்தை வெறுத்தவர். ஒரு முறை சிறு பிராயத்தில் கூட இவருடைய தந்தை இவரை சிலைகளுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்திய பொழுதும் இவர்கள் சிலையை வெறுத்துவிட்டு வந்தவர். எப்பொழுதுமே நல்ல விடயங்கள் என்று வரும்போது அனைவரையும் விட முந்திக் கொள்ளக்கூடியவர். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, மா சபக்து அபா பக்கர் இலல் கைர் கத்துன் இல்லா சபகனி இலைஹி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நல்ல விடயங்களில் ஒரு போதும் நான் முந்தியதே இல்லை. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, வல்லதி நஃப்ஸி பியதி, அல்லாஹ் மீதானையாக, மா சபக்னா இலல் கைரி கத்துன் இல்லா சபக்னா இலைஹி அபூ பக்கர், நாம் எந்த நற்செயலுக்கு முந்திக் கொண்டாலும் அல்லாஹு தஆலாவுடைய அந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை விட முந்திக் கொள்வார். எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபஹ் தொழுதின் பின் நோன்பு பிடித்தவர் யார் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று கூறினார்கள். நோய் விசாரித்தவர் யார் என்று சொன்ன பொழுதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று கூறினார்கள். சதகா கொடுத்தவர் என்று கேட்ட போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இப்பொழுது தானே சுபஹ் தொழுது விட்டோம், அதற்கிடையில் இவ்வளவு அமல்கள் செய்வதற்கு நேரம் கிடைக்காத என்று. அன்பானவர்களே, அந்த நேரத்திலும் அவர்கள் அத்துணை அமல்களிலும் முந்திக் கொண்டவர் என்று வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பேணுதலான ஒரு மனிதர். ஒரு முறை சந்தேகத்திற்கு இடமான ஒரு கவலம் அவருடைய வயிற்று சென்று விட்டது. அவர் சொன்ன வார்த்தை, வல்லாஹி அல்லாஹு மின் ஆனையாக லவ் லம் தக்ருஜ் இல்லா மஅ நஃப்ஸி லஅக்ரஜ்துஹா, இந்த கவலத்தை என்னுடைய உயிர் சென்றுதான் எடுக்க முடியுமாக என்றிருந்தாலும் நான் எடுத்து விடுவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு தந்தையை பார்த்து சொன்ன வார்த்தை, கான அபூபக்கர் ரஜுலன் பக்கார், அதிகமாக அல்லாஹுக்கு முன்னிலையில் அழக்கூடியவர். லா யம்லிகு ஐனைஹி இதா கரஅல் குர்ஆன், குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அவருடைய கண்ணை அவரால் கட்டுப்படுத்த முடியாது, அந்தளவு அழக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அதிகமான இரக்கம் வைத்தவர். ஒரு முறை உத்பத் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அடித்தார். எந்தளவு அடித்தார், அவருடைய முகத்தை பார்த்து அபூபக்கர் என்று சொல்லக்கூட முடியாது, அந்தளவுக்கு
காயங்களை ஏற்படுத்தி முகம் வீங்கியது, மயக்கமுற்று விழுந்தார். மக்கள் இவர் உயிருடன் பிழைப்பார் என்பதில் சந்தேகப்பட்டார்கள். எழுந்தவுடன் முதலாவது கேட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை என்ன? அவருக்கு அவருடைய தாய் குடிக்க சாப்பாடு கொடுக்க முயற்சி செய்தும் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி அவர்களுடைய நிலைமை தெரியாமல் நான் ஒரு கவலம் உண்ணவும் மாட்டேன் என்று சொன்னார்கள். நபி அவர்களுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் ஹிஜ்ரத்துடைய பிரயாணமாக இருக்க முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் இவரை கூறினார். இரண்டாவதாக இவர்தான் ஹிஜ்ரத்தில் இருந்தார். இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா என்ற வார்த்தையின் மூலம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் இவரை குறிப்பிட்டான். அனைத்து யுத்தங்களாக இருக்கலாம், பிரயாணமாக இருக்கலாம், அனைத்து நிலைமைகளிலும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடன் இருந்தார்கள். அவர்களுடன் மிகவும் இரக்கமானவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவரை பற்றி அதிகமான சிறப்பான விடயங்களை கூறினார்கள். சொன்னார்கள், ஒருவேளை ஒரு நேரம் லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹல்து அபூபக்கர் ஹலீலா, நான் உலகத்தில் ஒரு உற்ற நண்பனாய் தேர்ந்தெடுப்பேன் என்றால் அபூபக்கரை தேர்ந்தெடுப்பேன், நான் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னொரு இடத்தில் மாலி அஹதின் இந்தனா யதுன் இல்லா வகத் காஃபனாஹு ما خلا أبو بكر فإن له عندنا يدا يكافئه الله بها يوم القيامة. உலகத்தில் எமக்கு யார் உபகாரம் செய்தாலும் அதற்கு பிரதி உபகாரம் செய்ய முடியும் ஒருவரை தவிர, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர அவருக்கு அல்லாஹ் கியாமத்தில் அதற்கு உபகாரம் செய்வான் என்று கூறினார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா நஃபஅனி மால அஹதின் கத்துன் மா நஃபஅனி மால அபூபக்கர், இந்த உலகத்தில் எனக்கு அபூபக்கருடைய பணம் பொருள் உதவியது போன்று வேறு யாருடைய பணமும் பொருளும் உதவவில்லை என்று குறிப்பிட்டார்கள். இப்படி எவ்வளவு விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் குறிப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய நிலைமையிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா யப்கயன்ன ஃபில் மஸ்ஜிதி பாபுன் இல்லா ஷுத்த இல்லா பாப அபூ பக்கர், என்னுடைய இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அனைத்து வாயில்களையும் மூடிவிடுங்கள், ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும் வாயிலை தவிர என்று குறிப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவருடைய நோய் நிலைமைகளும் அதிகமாக அழக்கூடியவராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் முதலாவது ஹலீஃபாவாக பொறுப்பேற்றவர் ஹிஜ்ரி 11 ஹலீஃபாவாக பொறுப்பேற்றார். இவருடைய ஹிலாஃபத், அதாவது ஆட்சி காலத்தை சுருக்கமாக சொல்ல போனால், இவர் இஸ்லாத்துக்கு பெரிய சவால்கள் வந்திருக்கூடிய நிலைமையில் தான் இவர் ஆட்சியை பொறுப்பெடுத்தார். சில மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் பின்னால் முர்த்ததாகினார்கள், இஸ்லாத்தை வெளியேறினார்கள். இன்னும் சில மக்கள் ஜகாத்தை தர மறுத்தார்கள், இன்னும் பொய் நபித்துவத்தை வாதிட்டார்கள் சிலர். இப்படி பல பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யத்துக்கு அடித்தளமிட்டவர் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்களுக்கு எதிராக பல யுத்தங்கள் நடைபெற்றது. குர்ஆனை முதலாவதாக ஒன்று சேர்த்தார்கள். பல ரோம், பாரசீகம் போன்ற சாம்ராஜ்யங்கள் வெற்றி கொள்ளப்பட்டது. யர்மூக் எனக்கூடிய முக்கியமான ஒரு யுத்தம் நடைபெற்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாதுல் ஆஹிராவுடைய மாதம் 7வது நாள் ஹிஜ்ரி 13 நோய்வாய்ப்பட்டார்கள். 15 நாட்கள் நோயில் இருந்தார்கள். அதற்கு பின்னால் இவருடைய மரணம் ஏற்பட்டது. இவர் 63வது வயதில் வஃபாத்தாகினார்கள். இவருடைய ஆட்சி காலம் 2 வருடங்கள் 3 மாதங்கள் 10 இரவுகளாக இருந்தது. எனவே இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையை படித்து நாமும் அவர்களைப் போல் மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.